கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் யாத்ராகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கும் அது புதுசு. அதே போல் எகிப்து ஜனங்களும் கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும் என்று அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ததை நாம் வாசிக்கிறோம். 10 வாதைகளை கொண்டு வந்து கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர் என்பதை அந்த இடத்திலே அவர் காண்பித்தார். அதாவது எகிப்து ஜனங்கள் படைப்பை வணங்கினாங்க, ஆனால் படைப்பாளரை அல்ல. எனவே வாதைகளில் கர்த்தர் எகிப்தின் கடவுள்களுக்கே சவால் செய்து தனது முழுமையான இறை ஆண்மையை நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிய வைத்தார். ஏன்னா அந்த வந்த வாதைகள் அவ்வளவுமே அவங்க கும்பிடுகிற தெய்வங்கள், அந்த தலைகள், அந்த உருவங்கள் எல்லாமே அவங்க வழிபடுகிற தெய்வங்கள். 10 வாதைகள் அவர்களை மேற்கொண்டது. அதில் தண்ணீர் இரத்தமாக மாறியது முதல்ல. அடுத்த அற்புதம், நைல் நதி மற்றும் அனைத்து நீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறியது. இந்த தண்ணீர் இரத்தமாக மாறியதுனால அந்த மீன்கள் ஒன்றும் வாழ முடியாமல் அங்கே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் கொல்லப்பட்டது. அடுத்து 2வது பார்க்கும்போது தவளைகள் நிலத்தை மூடியது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவில் எல்லாம் விழுறதெல்லாம் அழகாக அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் அந்த வசனத்தில். அடுத்து பேன்கள், மனிதன் மற்றும் மிருக ஜீவன்கள் மீதும் பேன்கள் வந்தது என்று பார்க்குறோம். அடுத்து வண்டுகள், மகா திரளான வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று என்று வாசிக்கிறோம். அடுத்து எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கு கொள்ளை நோயை வரவழைத்து மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று என்று பார்க்கிறோம். அடுத்து எரிபந்தமான கொப்புளங்கள் அவர்களை பாதித்தது. அடுத்து கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியினால் பயிர் வகைகள், வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது என்று வாசிக்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது வெட்டுக்கிளிகள். அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். நிலத்தில் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் பட்சித்து போட்டது. ஒரு பச்சிலை கூட மீதியாக இருக்கவில்லை என்று நாம் வசனங்களில் வாசிக்கிறோம். அடுத்த 3 நாள் காரிருள், 3 நாள் மட்டும் காரிருள். ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அடுத்து முதற் பேரானவர்களின் மரணம். அதாவது எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும், இவன் மிருக ஜீவன்களும் சேர்ந்து தலையீட்டு அனைத்தும் சாகும் என்பது மாத்திரமல்லாமல் எகிப்து தேசம் எங்கும் ஒரு காலம் உண்டாகாத ஒரு பெரிய கூக்குரல் உண்டாகும் என்று சொன்னது போல் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பார்வோன் ராத்திரியிலே மோசே ஆரோனை சந்திக்கிறார். மோசே ஆரோனை அழைத்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போயிருங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு பார்வோன் மோசேயிடமும் ஆரோனிடமும் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை! இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது. என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று அந்த பார்வோன் கேட்கும்படியாக கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் மீண்டும் மீண்டும் கடினப்பட்டது தான். மறுபடியும் அவர் போகாமையா இருந்தார், மறுபடியும் அவங்களை பின்தொடர்ந்து போகதான் செய்தார். அது மனித இயல்பு, அது மனிதனுடைய ஸ்டபர்ன் ஹார்ட். அது கர்த்தருக்கு தெரியும், எல்லாருக்கும் உண்டு. இது பார்வோனுக்கு மாத்திரம் இல்லை, இது எனக்கும் உண்டு. அதை அவர் அறிந்துதான்
நமக்கு இந்த வேத வசனம், அதை அவர் அறிந்துதான் நாம் தினமும் அவருடைய பாதத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஊற்ற வேண்டும். இந்த லாஸ்ட் வாதை தான் அவர்களை பஸ்காவிற்கு நேராக நடத்தினது. இப்போ நாம் மெடிடேஷன் வர்ஸை திருப்பி வாசிப்போம். யாத்திராகமம் 8:10. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. இப்போ பார்வோனை பார்த்து மோசே சொன்னது போல நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நம் மூலமாகவும் மற்ற ஜனங்கள் கர்த்தருக்கு ஒப்பானவர் இந்த உலகில் வேறு மகத்துவமான தேவர் இல்லை என்று நம் மூலமாக அறிந்து கொள்கிறார்களா? இதை நாம் சிந்திப்போம் இந்த காலை வேளையிலே. இல்லாவிட்டால் நாம் அவர்களுக்கு இடரலா இருக்கிறோமா? அதையும் நாம் சிந்திக்கிற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேலை சரீர அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் மோசேயை அனுப்பியது போல அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க இயேசுவை அனுப்பினார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தர வல்லவர். இந்த அற்புதங்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம வாசித்திரலாம். 10 வாதைகள். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கும் கோஷேன் நாட்டுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். என்னை பார்க்கிற ஜனங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை அவர்கள் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தை என்னில் கிரியை செய்ய கடவது என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அதை நாம் இந்த காலை வேளையிலே அவரிடத்தில் நாம் கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நாம் ஜெபிப்போம். ஆமாப்பா, எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதப்பா. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காண்கிற எல்லாம், நாங்கள் நினைக்கிற எல்லாப்பா டெம்பரரி. எதுவுமே எங்களுக்கு நிரந்தரமானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா. ஈவன் மனுஷர்கள் கூட, அவர்களுடைய அன்புகள் கூட எல்லாம் அப்பா அந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய உயிர் எங்களை விட்டு பிரிகிறதோ அப்பொழுது அப்பா நாங்கள் அவர்களுக்கு ஒரு இறந்த ஒரு சவமாகி விடுவோம், ஒரு பிணமாகி விடுவோம் அப்பா. எங்களுடைய பெயர்கள் கூட இருந்தது கூட இல்லாமல் காற்று இருந்த இடம் இனி இதை அறியாது என்பது போல ஒரு மெழுகை போல நாங்கள் உருகி விடுவோம். ஒன்றே ஒன்று இந்த உலகத்தில் நிற்பது உம்முடைய வேத வசனம் மாத்திரமே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. நானே கர்த்தர் என்று மோசே கிட்ட சொன்னது போல, I am the one who I am என்று நீங்க சொன்னது போல அப்பா, இன்றும் நீங்க இருக்கிறவராக இருக்கிறீங்களே, இன்றும் நீங்க எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, எங்களுக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கீங்களே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதே. எத்தனை அற்புதங்களை இந்த உலகம் பார்த்தாலும், எத்தனை காரியங்களை சந்தித்தாலும் மனிதர்களுடைய இருதயங்கள் இந்த பார்வோனுடைய இருதயம் போல கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபடி அந்த பார்வோனுடைய இருதயம் எப்படியாக கடினப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்க காண்கிறீங்களே, அது போலப்பா இந்த நாள் அப்பா, இந்த அப்பா பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மனிதர்களுடைய இருதயங்களும் கடினப்பட்டு விடாதபடிக்கு அந்த சதையான இருதயத்தை கொடுங்க, நவமான இருதயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய அற்புதத்தை கண்டும் எப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி பாவத்துல விழுந்து அப்பா எத்தனை அந்த வருஷங்களை கூட்டுனாங்க அவங்க வாழ்க்கையில. ஒருவர் கூட எகிப்திலிருந்து போன ஜனங்கள் ஒருவர் கூட கானான் தேசத்திற்குள் காலேப் யோசுவாவை தவிர ஒருவர் கூட அங்க அப்பா உள்ளே நுழைய முடியாதபடி ஆகிவிட்ட அந்த அவ்விசுவாசத்தை எல்லாம் இருதயங்கள்ல இருந்து மாற்றி போட்டு அப்பா உடைய நாமத்தை முற்றும் முழுமையாய் அறிந்து கொள்ள கிருபை தாங்க. வசனங்கள் ஒவ்வொன்றும் இருதயங்கள்ல பேசட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா.
நல்ல கன்விக்ஷனை கொடுங்க. உம்முடைய பாதத்தில் அப்பா ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.